ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சினோம். இன்றைய தினம் 813வது நாமாவளியாக ஓம் வீர சூடாமணையே நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி வீரர்களுக்குள் சிறந்து விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் அவருடைய தோற்றமே அசுர சக்திகளையெல்லாம் அழிப்பதற்காகத்தான் அவர் தோன்றினார். அப்பேற்பட்ட வீர தீரனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்பேற்பட்டவர், அவருடைய பராக்கிரமம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நம்ம வீரர்கள்னு யாரெல்லாம் சிந்திப்போமோ அத்தனை வீரர்களுள் சிறந்தவராக இருக்கக்கூடியவர். அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அந்த வீரர்கள் இப்போ நம்ம இது மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். ஏன்னா அவர் தோன்றியதே அவதார நோக்கமே அசுர சக்திகளை அழிக்கிறதுக்காக தான். அவருடைய அந்த வேல் எப்பேற்பட்டது, அவருடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது அப்படின்றதெல்லாம் கந்த புராணம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கும். சூரபத்மனை இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு மிகப்பெரிய வீரனுக்கு அழகு. நிராயுதபாணியாக இருக்கும்போது அவனை தாக்கக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி போய் நாளைக்கு வா அப்படின்னார். அப்பேற்பட்ட வெற்றி வேலாயுத பெருமாள் குமார பரமேஸ்வரன். அதை வேல் விருத்தத்தில் அழகாக வர்ணிப்பார். வெங்கால கண்டர்கை சோளமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லா எனக் கருதியே சங்கிராமா நீ ஜெயித்தருள் என தேவரும் சதுர்முகனும் நின்று இறப்ப சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் அங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வச் சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொர் திருக்கை வேலே அப்படின்னுவார். அவருடைய வேலே அப்பேற்பட்ட பராக்கிரமம் இருக்குது அப்படின்னா அந்த வேலை தாங்கி இருக்கக்கூடிய வேலவனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டதாக இருக்கும். அதை தான் இந்த நாமாவளி வீரர்களுக்குள் சிறந்து விளங்குபவராக வர்ணிக்கிறது. ஓம் வீர சூடாமணையே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.